தோமாவும் இயேசுவும். தோமாவினால் கிறிஸ்தவத்தை அறிந்து கொண்டவர்கள், இயேசுவை அறிந்து கொண்டவர்களாகிய நாம் தோமாவுக்கு வைத்திருக்கின்ற பெயர் என்ன? இவர் சந்தேக பேர்வழி. ஆனா இவர் தான் கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்வதற்கு முன்னோடியாக இந்தியாவிற்கு வந்த இயேசு கிறிஸ்துவின் நேரடி சீடர். நம்முடைய கிறிஸ்தவ வெளிச்சத்திற்கு காரணமாக இருந்தவர் அவர். இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீடர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த 12 சீடர்கள்ல ஒரு வெகு சிலர் தான், 2 பேர் 3 பேர் தான் ஆண்டவரை, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள், இந்த செய்தியை கேள்விப்பட்டிருக்கிறார்கள். நற்செய்தியை கேள்விப்பட்ட மாத்திரத்துல அனைத்து சீடர்களுக்கும் அதை சொல்ல வேண்டும் என்கிற வேட்கை அவர்களுக்குள்ளாக உருவாகிறது. அப்படி அவர்கள் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த செய்தியை பிறருக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் போது அங்கே இருந்த தோமா அதை நம்ப மறுக்கிறார். ஏன் நம்ப மறுக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த நாள்ல நம்ம பார்க்க போகின்றோம். அவர் நம்ப மறுப்பதோடு மட்டுமல்லாது ஒரு செய்தியை, ஒரு அடையாளத்தை அங்கே முன்வைக்கின்றார். என்ன அடையாளத்தை முன்வைக்கிறார்? நான் அவருடைய ஆணிகளால் உண்டான காயத்தை கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே ஓட்டாளுடைய நம்ப மாட்டேன். அவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் சயின்ஸை நம்புறவங்க சொல்லுவதை போல, இன்னைக்கு இருக்கிற அநேக தற்கால இளைஞர்கள் சொல்லுவதை போல நான் எப்படி நம்புவது? அறிவியல் என்றாலே அது நிரூபணமாக வேண்டும், அது நிரூபிக்கப்பட வேண்டும். இறைவனை நான் எப்படி நம்ப விரும்புகிறேன்? அறிவியல் பூர்வமாக, விஞ்ஞான பூர்வமாக நான் புரிந்து கொள்ள முயற்சி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கிறான். அன்புக்குரியவர்களே, இங்கே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இவர்கள் சீடர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சீடர்கள் நடுவே இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வீட்டுல இருந்த 12 பேரை தவிர இந்த செய்தி வேறு யாருக்கும் தெரியாது என்று தோமா எண்ணிக்கொண்டிருந்தார். ஆனால் அன்புக்குரியவர்களே, இங்கே திருமறை நமக்கு சொல்லுகின்ற செய்தி, ஆண்டவர் அந்த வீட்டிற்குள்ளாக நுழைந்த போது எல்லாருக்கும் சமாதானம் என்று சொன்னதோடு மட்டுமல்லாது தோமாவை அழைத்து, உன் கைகளை எடுத்து என்னுடைய காயங்களிலே காயங்களை பார், உன் கைகளை எடுத்து என் விழாவிலே போடு என்று சொல்கிறார். ஆண்டவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஐயங்களை, உங்களுடைய சந்தேகங்களை, உங்களுடைய விருப்பங்களை, உங்களுடைய வேண்டுதல்களை ஆண்டவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் இதை கவனிக்கவில்லை, அதனாலதான் மனிதர்களிடம் இது சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய சந்தேகங்களுக்கான விடையை தருவதற்கு, உங்கள் ஐயங்களுக்கான பதிலை தருவதற்கு ஆண்டவர் இவைகள் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். எனவே பெற்றோர்களே, நண்பர்களே, நீங்கள் கலங்க வேண்டியதில்லை. ஆண்டவர் நிச்சயமாய் சந்திப்பார். இவர்களுக்கு இன்றைக்கு எழும்பி இருக்கின்ற இந்த சந்தேகங்களுக்கு, இன்றைக்கு இவர்களுக்கு எழும்பி இருக்கின்ற இந்த கேள்விகளுக்கு ஆண்டவர் உரிய பதிலை நிச்சயமாய் தருவார். இந்த கேள்வி ஒரு ஆசையின் விளைவாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, சந்தேகம் என்பது இங்கே சந்தேகமாக நான் கருதாமல் இதை ஒரு ஆசையின் விளைவாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு ஆண்டவர் சம்பூர்ணமாய் பதிலளிக்கிறார். அவர்கள் நினைத்து பார்ப்பதற்கும் அதிகமான பதிலை தருகிறார். இது ஒரு நியாயமான ஆசையாக நான் பார்க்கிறேன். ஆண்டவரை நான் தழுவ வேண்டும், ஆண்டவரது காயங்களிலே என்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பமாக காண்கிறேன். இதை ஏன் நாம் சந்தேகமாக கேட்க வேண்டும்? ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? எனக்கு ஆண்டவர் எதை செய்திருக்கிறார்? இந்த அற்புதத்தை செய்வாரா? என் கண் முன்பாக செய்தால் நம்புவேன் என்று அல்லாமல், ஆண்டவரே நீ செய்ய நான் காத்திருக்கிறேன் என்கின்ற அந்த ஆர்வமும் அந்த ஆசையும் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். இந்த தோமாவை நான் அப்படித்தான் காண்கின்றேன். ஏனென்றால் தோமா எருசலேமுக்கு ஆண்டவர் போவோம் என்று சொன்னபோது எருசலேமுக்கு போவதை அநேகர் தடுத்தார்கள்.
சீடர்கள் தடுத்தார்கள், சுற்றி இருக்கிற மக்கள் தடுத்தார்கள். எருசலேமுக்கு சென்றால் ஆண்டவர் மரிக்கக்கூடிய சூழ்நிலை வரும் என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஏனென்றால் இயேசுவே அதை அவர்களுக்கு பலமுறை அறிவித்து விட்டார். எருசலேமிலே நான் இவ்விதமாக பாடுபடவும் மரணிக்கவும் வேண்டியதாயிற்று என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். எனவே சீடர்களில் பலர் இயேசு எருசலேமுக்கு போவதை தடுத்து நிறுத்த பார்த்தார்கள். பேதுரு பிரதானமான ஒரு சீடர், அவர் எருசலேமுக்கு போகக்கூடாது, பாடுபடக்கூடாது என்று தடுத்து நிறுத்தினார். இதுபோல் அநேக தடுத்து நிறுத்தும் போது இயேசு எருசலேமுக்கு செல்லுவதை இந்த தோமா தான் ரெகக்னைஸ் பண்ணார். எப்படி சொன்னார் அப்படின்னா, வாருங்கள் அவரோடே கூட நாம் எருசலேமுக்கு சென்று மரிக்கலாம் என்று சொன்னார். என்ன நம்பிக்கையில சொல்லியிருப்பாரு அப்படின்னு, இவர்கள் எல்லாரும் நான் பாடுபடவும் மரிக்கவும் என்கின்ற வார்த்தையோடு நின்று விட்டார்கள். தோமா மாத்திரமே நான் பாடுபடவும் மரிக்கவும் 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்பவும் நான் இனிமேல் இந்த எருசலேமுக்கு சென்றால் நடைபெறப் போகிறது, இவைகள் நடைபெறப் போகிறது, நற்செய்தியை முழுவதுமாக நம்பினார். ஆண்டவரின் வார்த்தையை முழுவதுமாக நம்பினார். எனவே இவர்கள் சொன்ன செய்தியின் பொருட்டல்ல, ஆண்டவரை காண வேண்டும் என்கின்ற ஆவலின் பொருட்டு இவர் இந்த வார்த்தையை சொன்னார். இங்கே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை காயங்கள், கைகளில் காயங்கள், விழாவிலே காயங்கள். இந்த கைகளின் காயம், விழாவிலே காயம், இந்த 2 காயங்கள் பொதுவாக காயங்கள் என்றால் அது அவலட்சணத்தின் வெளிப்பாடாக அநேகர் நாம் காண்கின்றோம். ஒரு மனிதன் கேட்டானா, உலகமெங்கும் போர் சூழல்கள், இப்பொழுது கூட ஈரான் இஸ்ரேல் வார் நடந்து கொண்டே இருக்கிறது, போர் சூழல்கள், அநேகர் காயப்படுகிறார்கள், அநேகர் உடல் உறுப்புகளை இழக்கிறார்கள். இப்படி உடல் உறுப்புகளை இழந்து காயங்களை பட்டு அநேகர் இருக்கிறார்களே, இந்த உலகம் காயங்கள் இல்லாத உலகமாக இருந்தால் நன்றாக இருக்குமே அப்படின்னு அவர் விரும்பினார். காயங்களே இருக்கக்கூடாது, காயங்கள் இல்லாத உலகமாக இருந்தால் இந்த உலகம் அழகா இருக்கும், நன்றாக இருக்கும் என்று சொல்லி அவர் விரும்பினார். அப்பொழுது ஒரு போதகரிடம் அவர் போய் வினவி இருக்கிறார். காயங்கள் இல்லாத உலகம் இருந்தால் நன்றாக இருக்கும், காயங்கள் இல்லாத உலகம் ஏன் இல்லை என்று சொல்லி சொன்னார். அப்பொழுது அந்த மனிதன் சொன்னாரா, நீ அந்த போதகர் சொன்னாரா, இந்த உலகத்திலே காயங்கள் என்பது அடையாளங்கள். நம்ம ஸ்கூல்ல பிள்ளைய சேர்க்க போகும்போது அவங்க 2 விஷயத்தை கேட்பாங்க. ஏதாவது மச்சம் இருக்குதா அல்லது ஏதாவது தழும்புகள் இருக்கிறதா அப்படின்னு. தழும்புகள் என்பது அடையாளங்கள், தழும்புகள் என்பது அடையாளங்கள். போரிலே ஒரு மனிதன் போர் புரிந்து தன் தேசத்திற்காக சில தளம்புகளை படுகிறான் என்றால் அவருடைய தேசத்தின் மீதான அன்பின் அடையாளம் அது. திடீரென பற்றி எறிகின்ற குடிசையிலே பிள்ளையை காப்பாற்றுவதற்காக உள்ளே புகுந்து அந்த பிள்ளையை காப்பாற்றும் சமயத்திலே தன்னுடைய கை கால்களிலே காயங்களை ஒரு பெற்றோர் படுகிறார்கள் என்றால் அந்த காயங்கள் பாதுகாப்பின் அடையாளம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வலிமையற்றவராக காயங்களை நமக்காக ஏற்றுக்கொண்டார் என்றால் இந்த உலக மீட்பிற்கான அடையாளமாக அவர் தோன்றினார். காயங்கள் என்பது அன்பின் வெளிப்பாடு. ஆண்டவர் நம் மீது எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் அப்படிங்கிற வார்த்தைகளினால் சொல்லப்பட்டு கொண்டே இருந்தது. வார்த்தைகளினால் நீங்கள் எவ்வளவு சொன்னாலும் அந்த வார்த்தையினால் சொல்லப்பட்டவர்களுடைய வீரியத்தை ஒரு காயம், ஒரு தழும்பு மிக எளிதாக கடத்திடும். ஒரு பையன் தன்னுடைய அம்மாவை மிகவும் வெறுத்தானாம். முகமெல்லாம் அவலட்சணமாய் இருக்கும் என்று சொல்லி மிகவும் வெறுத்திருக்கிறான். ஏதாவது ஒரு சபையிலே வந்தால் நீ வர வேண்டாம் என்று சொல்லி அவன் ஒதுக்கிவிட்டு தனியாக செல்லுவான். எங்கேயும் தன் அன்னையை முன்னிறுத்த விரும்பாதவன். ஒரு நாளிலே அவனுக்கு ஒரு செய்தி தெரிய வந்திருக்கிறது. சிறு வயதிலே ஒரு தீ விபத்திலே நான் விழுந்து போகும்போது என் அன்னை என்னை காப்பாற்றும் போது அவருடைய முகத்துல இவ்வளவு தடுப்புகள் ஏற்பட்டது. எப்பொழுது இந்த தடுப்புகள், இந்த காயங்கள் எனக்காக ஏற்பட்டது என்று அவன் அறிந்து கொண்டானோ அன்றிலிருந்து அந்த காயத்தை அவன் அவலட்சணமாக கருதவில்லை. எனக்காக பட்ட காயம், எனக்காக வந்த வேதனை,
அது இனிமேல் அவலட்சணம் இல்லை, அதுதான் அழகு என்று கொண்டாடினார். அன்புக்குரியவர்களே, அதுபோலதான் ஆண்டவரின் காயம். ஆண்டவரின் காயம், இந்த ஆண்டவரின் காயத்திலே என் கைகளை இட வேண்டும். ஈட்டி பாய்ந்த அவரது விழாவிலே என் விரல்களை நான் போட வேண்டும். இது எல்லாம் எதற்காக? இந்த காயம் எனக்காக, இந்த காயம் எனக்காக. இந்த காயத்திலே என்னை இணைத்துக் கொள்ளப் போகின்றேன். இந்த காயத்தை நான் கண்டு நம்ப வேண்டும். இந்த உண்மையை நான் என் வாழ்க்கையிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். அவன் ஆசையாய் நம்பிக்கையாய் கேட்டது, இந்த காயம் எனக்கானது என்பதை இந்த உலகத்திற்கு நான் அறிவிக்க வேண்டும். இப்பொழுது தோமா மிகச்சிறந்த நம்பிக்கையாளராய், மிகச்சிறந்த விசுவாசியாய் வெளியே செல்கிறார். அவருக்கு இனி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏனென்றால் இயேசுவின் காயத்தோடே பயணித்தவர், காயத்தை முழுவதுமாக அவர் அறிந்து கொண்டவர், தன் கைகளை அதிலே வைத்து அதன் உண்மை தன்மையை புரிந்து கொண்டவர். விஞ்ஞான ரீதியாக கூட ஆண்டவரது காயத்தை அவர் உணர்ந்து கொண்ட அனுபவம் பெற்றுவிட்டார். இந்த அனுபவத்திற்காகவே அவர் இந்த கேள்வியை முன்வைக்கின்றார். நான் இறைவனுக்காக உழைக்க காத்திருக்கிறேன், இறைவனுக்காக நான் வாழ காத்திருக்கிறேன். அப்படி என்றால் அவருடைய காயத்தோடு நான் அடையாளப்படுத்தப்பட வேண்டும். அவருடைய காயத்தோடு நான் என்னை ஒன்றிணைத்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய காயம் எனக்காகப்பட்டது என்பதை நான் அறிக்கை செய்வதற்கு அவருடைய காயத்தை நான் முத்தம் செய்ய வேண்டும். ஒரு பாட்டு கூட நம்ம அப்படி பாடுவோம் இல்லையா? இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். இந்த பாட்டில் வாரினால் அடிபட்ட முதுகை பார்ப்பேன், முதுகிடம் சூட்டியப்பட்ட தலையை பார்ப்பேன், அப்புறம் வாரினால் அடிபட்ட முதுகை பார்ப்பேன், ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன் அவர்களோட அந்த பாடல் முடியும். அன்புக்குரியவர்களே, காயங்கள் இறைவன் நம் மீது வைத்திருந்த அன்பின் வெளிப்பாடு. இந்த காயங்களை நம் வாழ்க்கையிலே மறக்கக்கூடாது என்றால் அந்த காயங்களிலே நானும் என் விரல்களை போட வேண்டும். நானும் அந்த காயங்களை பற்றி கொள்ள வேண்டும். நீ காயமடைய வேண்டாம், ஆனா இயேசுவின் காயம் உனக்கானது என்பதை அறிக்கை செய்வதற்கு இயேசுவின் காயப்பட்ட கரங்களை பற்றிக்கொள். அவ்வளவு போதும், வேற எதுவுமே தேவை கிடையாது. இந்த காயம் எனக்கானது என்பதை உணர்ந்து அதை இறுக பற்றிக்கொள். அதைத்தான் இங்கே தோமா நமக்கு ஒரு சாட்சியாக சொல்கிறார். ஒரு ராஜா, ஒரு அரசன் என்றால் ஒரு கிரீடத்தை அடையாளமாய் காண்பித்து விடுவார். அதிகாரிகள் என்றால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகார பத்திரத்தை அடையாளமாய் காண்பித்து விடுவார்கள். திருமண வாழ்க்கைக்கு கூட தாடியை, மோதிரத்தை அடையாளமாக காண்பித்து விடுவார்கள், நான் திருமணமானவன் இல்லை என்பதற்கு. அன்புக்குரியவர்களே, நேசத்தின் அடையாளம் காயம், நேசத்தின் அடையாளங்கள் காயம். அதனாலதான் உன்னத பாட்டில் ஒரு அழகான வாக்கியம் அவங்க சொல்றாங்க, நேசம் என்பது மரணத்தை விட கொடியது. மரணம் கூட அடைந்துடலாம், ஆனால் ஒருவர் மீது வைத்திருக்கிற நேசம் அந்த வழியை விட பெரியது, அதற்கும் மேலானது. அதான் நேசத்தின் வழி. ஆண்டவர் காயத்தை அவனுக்கு காண்பிக்கிறார். இதுதான் என்னுடைய நேசம். இந்த தழுவுகளை பார், நான் உனக்காக சிலுவையிலே ஆணிகள் கடாமல் கொடுத்த என் கைகள், சிலுவையிலே உனக்காக ஈட்டிகள் ஈயப்பட்ட என்னுடைய விழா. நீ பார், விழா என்பது இருதயத்திற்கு நெருக்கமானது. அந்த விழாவிலே கையை போடும்போது அவன் இருதயத்தின் ஏக்க துடிப்பை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அன்புக்குரியவர்களை, உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் இதய துடிப்பு நமக்கு அறிந்திருக்க வேண்டும். அந்த இதயம் எதற்காக துடிக்கிறது? அந்த இதயம் உலக மக்களின் ரட்சிப்பிற்காக துடித்துக் கொண்டே இருக்கிறது. இன்னும் ஆண்டவரை அறியாத அநேக ஜனங்கள் தன் கண் போன போக்கிலே, தன் மனம் சொல்லுகின்ற வழிகளிலே நடந்து கொண்டிருக்கின்ற அநேக ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கும் துடித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த துடிப்பை இந்த தோமா அறிந்து கொண்டார். அந்த துடிப்பிலே என்ன இருந்தது தெரியுமா? அந்த துடிப்பிலே இந்தியா என்று இருந்தது. அல்லேலூயா, இந்தியா என்று இருந்தது.
அந்த துடிப்பை அவர் அறிந்து கொண்டதனுடைய விளைவுதான் அவர் பிரயாணமாய் ஒரு சீடராக இரத்த சாட்சியாய் மரிப்பதற்கென்று இந்தியா வந்து சேர்ந்தார். இயேசுவின் இதய துடிப்பு இந்தியா என்கின்ற உணர்வை பெற்ற தோமா. காரணம் என்னன்னா, அவர் காயங்களிலே என் கைகளை போட வேண்டும். இந்த ஒரு எதிர்பார்ப்பு ஆண்டவர் நம்மிடமும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஏதோ ஆண்டவரது மரணத்தை படித்தோம் அல்லது செய்தியாய் கேட்டோம் அப்படியே திரும்பி சென்று விடாமல், ஆண்டவரின் காயங்களோடு உங்களை பிணைப்பதற்கு, ஆண்டவரின் காயங்களோடு உங்களை இணைத்துக் கொள்வதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். காயங்களோடு இணைத்துக் கொள்ள விருப்பமா? ஆண்டவருடைய இதய துடிப்பை உங்கள் வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள நீங்கள் ஆயத்தமா? இந்த செய்தியை ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்க வேண்டியது, ஆண்டவரே உம்முடைய கைகளில், இது ஒரு சந்தேக வார்த்தையா நீங்க எடுக்காதீங்க, இந்த வார்த்தை ஒரு ஆசையாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஆணிகள் கடாவப்பட்ட உம்முடைய கைகளில் என் விரல்களை போட வேண்டும். ஆண்டவரே உம்முடைய விழாவிலே என் கைகளை நான் வைக்க வேண்டும். இது இறைவனோடு என்னை இணைத்துக் கொள்வதற்கு, ரொம்ப பிராக்சிமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவரோடு கூட இணைவதற்கு, அவரது சாயலாய் நான் மாறுவதற்கு இது நமக்கு உதவி செய்யும். அன்புக்குரியவர்களே, இதுவே சீடராய் வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற அல்லது தோமா நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு சிறந்த வழி. ஆண்டவரின் சீடராய் வாழ்வதற்கு நாம் ஆயத்தப்படுவோம். இந்த அழகான பகுதி அதைத்தான் நமக்கு மீண்டும் மீண்டுமாக எடுத்துரைக்கின்றது. இயேசுவின் மீது நாம் கொண்டிருக்கின்ற அன்பை வெளிப்படுத்துவதற்கு அவருடைய காயங்களிலே நம்மை இணைத்துக் கொள்வோம். இயேசுவின் காயங்கள் நமக்காக, நம்முடைய வாழ்க்கையிலே நம் மீது வெளிப்படுத்தி இருக்கின்ற அன்பின் வெளிப்பாடு. எனவே அந்த காயங்களை நாம் பற்றி கொண்டு நடப்போம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு இன்னும் மேன்மைகளை, அதிசயங்களை, நீங்கள் நடந்து செல்ல வேண்டிய பாதைகளை, வழிகளை, உங்கள் வாழ்க்கையிலே தரிசனங்களை நிச்சயமாய் தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.